அட்மாஸ்பியரோட லேயர்ஸை பற்றி இந்த ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரோபோஸ்பியர். இதுதான் லோவர் மோஸ்ட் லேயர். இது ஈக்குவேட்டர்லேருந்து 18 கிலோமீட்டர் ஹைட்லேயும் போல்ஸ்லேருந்து 8 கிலோமீட்டர் ஹைட்லேயும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த ட்ரோபோஸ்பியரோட ஹைட்டு வந்து சம்மரில் இன்க்ரீஸ் ஆகும், வின்டரில் டிக்ரீஸ் ஆகும். வெதர் சேஞ்சஸ் வந்து இந்த லேயரில் தான் நடக்கும். ஸோ க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி மழை பெய்யறதும் இந்த லேயரில் தான் நடக்கும். இந்த லேயரோட ஆல்டிடியூடு இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அது எவ்வளோனா எவரி 165 மீட்டருக்கு வந்து 1 டிகிரி செல்சியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். டோட்டல் கேஸில் 70 to 80% கேஸ் வந்து இந்த லேயரில் தான் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். அதனால் இந்த லேயரை நம்ம வந்து டென்சஸ்ட் லேயர்னு சொல்லுவோம். அடுத்த லேயர் ஸ்ட்ராட்டோஸ்பியர். இது ட்ரோபோஸ்பியருக்கு மேலே ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது சர்ஃபேஸ்லேருந்து 50 கிலோமீட்டர் ஹைட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு 20 கிலோமீட்டருக்கு இதோட டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். அதுக்கடுத்து இதோட டெம்பரேச்சர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் ஓசோன் லேயர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த ஓசோன் லேயர் வந்து சன்லேருந்து வர ஹார்ம்ஃபுல்லான யூவி ரேஸை வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுக்குது. அடுத்து மீசோஸ்பியர். இது ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே ப்ரெசண்ட் ஆகிருக்கு. எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் இது பிளேஸ் ஆகிருக்கு. அட்மாஸ்பியரில் இருக்கிறதுலே கோல்டஸ்ட் லேயர் வந்து இந்த மீசோஸ்பியரில் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஒரு விண்கல் இந்த லேயருக்கு வந்ததுன்னா அந்த விண்கல் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து அயனோஸ்பியர். இது மீசோஸ்பியருக்கு மேலே ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. இந்த லேயரில் வந்து டெம்பரேச்சர் ரேப்பிடாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். சார்ஜ் பார்ட்டிகல்ஸான அயன்ஸ் வந்து இந்த லேயரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதனால தான் ஒயர்லெஸ் சேட்டிலைட் கம்யூனிகேஷன் நம்மளால் பண்ண முடியுது. அடுத்த லேயர் வந்து எக்ஸோஸ்பியர். இது அயனோஸ்பியருக்கு மேலே ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் மோஸ்ட் லேயர். இந்த லேயர் வந்து 400 கிலோமீட்டர்லேருந்து 1600 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்த லேயரில் ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த லேயரில் கிராவிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.